Hey guys, welcome back to Srini vlogs. உங்களுக்கு கண்டிப்பாக இருட்டாக தான் தெரியும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் டென்ட்டில் இருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம். டைம் பார்த்திங்கன்னா 7:30 ஆகுது. ஸோ கொல்லில்ஸில் டே 2 இன்றைக்கி. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டென்ட்லேருந்து வெளியே பார்க்க சொல்ல வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். காட்டட்டுங்களா? ரகு, டென்ட் அப்படியே ஓப்பன் பண்ணேன். செம்மையில் வியூவை. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டென்ட்டு உள்ளே இருக்கோம். இப்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டென்ட்டெல்லாம் பேக் பண்ணணும். இப்போ தான் எழுந்தோம். நேற்று நைட்டு கொஞ்சம் லேட்டாக தான் தூங்கணும். அதனால தான் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு இருந்தோம். காலையில் 6 மணிக்கு எழுந்தலாம் பிளான் பண்ணோம். பட் ஆனால் நம்ம பிளான் பண்ணது தான் எப்பவுமே நடந்தது இல்லையே. பாருங்கள், மணி ஆகுது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வியூ வந்து ஏதோ ஒரு 6 மணி அதுமாரி இருக்குது. சூப்பரில் வியூவை. நேற்று அந்த இடத்துல தான் உக்காந்துருந்தோம். ஈவினிங் உக்காந்துட்டு பாட்டெலாம் போட்டிருப்போம். அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் பார்த்துருப்பீங்க. மலை மேலே ஏறி விடுது. பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் சான்ஸே இல்லை. இங்கே வீடே இல்லாத மாரி தெரியும் பார்க்குறதுக்கு இப்போது. ஆனால் நைட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே எக்கச்சக்க லைட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க. அப்படியே வைரம் ஜொலிக்கும் பார்த்தீங்களா, அதுமாரி இருக்கும் பார்க்குறதுக்கு. எக்ஸலண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அந்த இடத்துல ஒரு பாறை ஒன்று இருக்குது, தெரியுதுங்களா? அங்கே ஒரு பாறை, இதோ இங்கே ஒரு பாறை இருக்குது பார்த்தீங்களா. அந்த பாறை மேலே தான் டென்ட்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருக்கும். பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வர சொல்ல. ஸோ அதேமாரி இது மேலே ஏறினீங்கன்னா வச்சுங்க, ஊற்று தண்ணி வந்துகிட்டே இருக்குது. பாறைங்களை ஃபுல் அண்ட் ஃபுல் ஊற்று தண்ணி தான். உங்களுக்கு ஊற்று தண்ணி காட்டுறாங்க. இங்கே வர்றது ஃபுல்லாக ஊற்று தண்ணி தான், தெரியுதுங்களா? இங்கே வந்து யாரோ ரெடி பண்ணியிருக்காங்க அனிமல்ஸுக்குன்னு நினைக்கிறேன். அங்கெல்லாம் ஃபுல்லாக ஊற்று வந்துட்டுருக்கு பாருங்கள். இந்த வியூ பாருங்கள், மரணமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்த விட்டு போகிறதுக்கு மனசே இல்லை. எல்லாம் பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு இடத்த விட்டு போயிட்டுருக்கோம். ரகு வந்து பார்த்திங்கன்னா டென்ட் எடுத்துகிட்ருக்கான். நான் வந்து பார்த்திங்கன்னா ரைடிங் பேண்ட்டு, அதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா டேங்க் பேக்கு, கையில் ஹெல்மெட்டு. பெரியங்க இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் காஃபி பீன்ஸ் தான். உள்ளே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பழமாரி இருக்குது. உள்ளே எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காஃபி பீன் இருக்குது. இதை ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணுவாங்க. கொலான்னு இருக்குது ஒரு மாதிரி. கையில் நிற்க மாட்டேங்குது, வழக்குது. ட்ரை பண்ணிவிட்டு வரப்பாங்க. ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இறங்கி பைக்கு கிட்ட வந்தாச்சு. இதுக்கப்புறம் கேமராவை விலாகிங் செட்டப்லேருந்து மோட்டோ விலாகிங் செட்டப்புக்கு மாற்றிடலாம். கொல்லியில்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். கொல்லியில்ஸ்லேருந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி இப்போ நம்ம போக போகிறோம். பொள்ளாச்சிலேருந்து நாளைக்கு ஒரு வேறு லெவல் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். அதை அடுத்த விலாகில் நீங்கள் பார்ப்பீங்க. Everybody
knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. Here I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand, need help. I don't wanna be left on the shelf. Couldn't even hear me if I yelled. It's so cold outside. இப்போ நம்ம NH44 வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் பொள்ளாச்சிக்கு 171 கிலோமீட்டர் இருக்குது. ஹோட்டல் தான் போர்டு போட்டிருக்காங்களே, போர்டில் ஹோட்டல் தான் போட்டிருக்காங்க. கட்டின்னு இருக்காங்களா? தாபா மாரியும் தேடுறோம், ஹோட்டலும் தேடுறோம், ஒன்றும் கண்ணில் மாட்ட மாட்டேங்குது. இன்னும் நாங்கள் பிரேக்கே எடுக்கலை. கொல்லிச்சிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கே எடுக்கலை. பிரேக் எடுக்கணும், பசிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதுதான் நாமக்கல். இங்கே பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் கோழி பண்ணை தான். இங்கேயே கோழி பண்ணை, இங்கே ஒரு 5 பண்ணை வச்சுருக்காங்க. இங்கே கன்னியாகுமரி 399 கிலோமீட்டர் இங்கேருந்து. திருப்பூர் போக மாட்டோம், பல்லடம் போவோம். பல்லடம் போயிட்டு அங்கேருந்து பொள்ளாச்சி போவோம். ஸோ வாய்ஸ் லஞ்சுக்காக ஒரு பிரேக் போட்டிருக்கோம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சொல்லியிருக்கேன். ரகு, நீ என்ன சொன்ன? ரைஸ். அஜய், நீ? பரோட்டா. பிரியாணி இப்போ தான் சூடாக ரெடியாக இருக்குது, வந்துட்டுருக்கான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour பிரேக் எடுக்க போகிறோம். என்னோடய மொபைல்லாம் சார்ஜ் போட்டிருக்கேன். பவர் பேங்க்லாம் சுத்தமாக காலி, எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் காலி. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சார்ஜ் போட்டுட்ருக்கோம். சிக்கன் பிரியாணி ரெடி வித் ரைத்தா. ரகு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு மீல்ஸ் ஃபுல் கட்டு போகிறோம். A few moments later. சாப்பிட்டாச்சு. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. ரகு, சாப்பாடு எப்படி இருக்கு? திருப்தியாக சாப்பிட்டான். இங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்தோம். நம்ம கோப்ரோ மவுண்டோட உடஞ்சிருச்சு, அதை ஒட்டி காய வச்சுருக்கேங்க. பாருங்கள், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அது உடஞ்சிருச்சு. ஸ்பேர் வேறு எடுத்துகிட்டு வரல. அப்படியே ஹெல்மெட் வந்து அங்கே காய போட்டு நாங்கள் இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து வந்தோம். சூப்பராக இருந்துச்சு. நல்லா பெரிய கல்லாக போட்டு வச்சுருந்தாங்க. நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டோம். இங்கே ஒரு 1/2 hour மேலே ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம். டைம் பார்த்தீங்கன்னா 2:10 ஆகுது. கரூர் கிட்டே இருக்கோம் நம்ம. இப்போ ரோடு வந்து பார்த்திங்கன்னா செம்ம ட்ரையாக இருக்குது. சைடில் வந்து பார்த்திங்கன்னா எந்த சீனியர்ஸும் இல்லை, ஒரு மழை கூட பார்க்க முடியல. ஆனால் ரோடு வெல் மெயின்டெனன்ஸ் சூப்பராக இருக்குது. எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா பேட்சிலாம் அதிலும் இல்லை, மேடு பள்ளம் எங்கேயும் இல்லை. சூப்பராக வண்டி ரைட் பண்ணதுக்கு பர்ஃபெக்டான ரோடு இது. டிராஃபிக்கும் அந்தளவுக்கு இல்லை. அப்பப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா லாரிக்காரங்க கொஞ்சம் டென்ஷன் பண்ணுறாங்க. மிச்சபடி டிராஃபிக்காக அந்தளவுக்கு வந்து க்ரியேட் ஆகலை. சூப்பராக போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சிக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு தெரியல. மேப்லாம் எடுத்து உள்ளே வச்சிட்டோம். கரூர் கிட்டே போய் தான் மேப் போடணும். கரூர் ஊருக்குள்ளெல்லாம் நம்ம போக மாட்டோம். கரூர் ஒரு 15 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் ரூட் எடுக்கணும். கொஞ்ச நேரம் ஃபோனை வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வச்சுருந்தேன். ரூட்டு கரெக்டாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்திங்கன்னா ரூட்டு மிஸ் பண்ணிட்டோம். கரூரில் வந்துட்டுருக்கோம். கரூருக்கு இங்கேருந்து இன்னும் 7 கிலோமீட்டர் தானா. நான் கரூருக்கு ஒரு 20 கிலோமீட்ரு இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் நோ ப்ராப்ளம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வள்ளிக்கோட்டையா காங்கயம் போயிட்டு அங்கேருந்து பல்லடம் போயிடலாம். ஒரு 8 கிலோமீட்டர் சுற்றுதுன்னு நினைக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 hours 45 minutes காட்டுது. ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா பிளான் பண்ணது பல்லடம் பக்கம் போகலாம் தான் பிளான் பண்ணோம். பட் ஆனால் இங்கே கிலோமீட்டர் வந்து கம்பேர் பண்ண சொல்ல பல்லடம் வந்து 129 கிலோமீட்டர் வருது. பல்லடம் பக்கம் போய் நம்ம பொள்ளாச்சி போனால். பட் ஆனால் தாராபுரம் பக்கம் போனால் 101 கிலோமீட்டர் தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் பக்கம் தான் போகலான்னு இருக்கோம். தாராபுரம் பக்கம் தான் போகலான்னு இருக்கோம். கரூர் இங்கே வந்துருக்கூடாது. நாங்கள் நாமக்கல் இருந்தோம் பார்த்திங்களா, இப்படி போயிருக்கணும். பட் ஆனால் இப்போ நாங்கள் கரூர்லேருந்து பார்த்திங்கன்னா தாராபுரம் பக்கம் அந்த பக்கம் வர மாதிரி ஆகிட்டு போச்சு. இப்போது ஓகே, நடந்துச்சு. இதுக்கு மேலே எதுவும் பண்ண முடியாது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய விண்மில்லாம் இருக்குது. ஆனால் எதுவுமே சுத்த மாட்டேங்குது. புதுசாக வச்சுருக்காங்களா இல்லை காற்று அந்தளவுக்கு அடிக்கலையான்னு தெரியல. காற்று ஆனால் எனக்கு தெரிஞ்சு லைட்டாக அடிச்சிட்டு தான் இருக்குது. ஒன்று ஒரு டைரெக்ஷனில் வச்சுருக்காங்க. இது நம்மளை பார்த்த மாரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா சைடில் பார்க்குற மாரி இருக்குது. சுற்றுச்சுன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்ன
இன்னும் ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது நம்ம டெஸ்டினேஷன் ரீச் பண்ணேன். பல்லடம் போயிட்டு தான் போகணும்னு நினச்சேன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தாராபுரம் பக்கம் போயிட்டுருக்கோம். ஒரு 10 நிமிஷம் மொபைலை உள்ளே வச்சதுக்கு பாருங்கள் 10 கிலோமீட்டர் சுற்ற விட்டுருச்சு. செம்ம ஹைட்டாக இருக்குது. அது மேலே போயிட்டு ஒரு வாட்டி பார்க்கணும். ரோடெல்லாம் இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொல்லிஸ்லேயும் அந்தளவுக்கு மோசமாக பார்க்கல. இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் சூப்பராக தான் இருக்குது. தமிழ்நாடு ரோடு வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே எக்ஸலண்ட் ரோடு, நான் ஒத்துப்பேன் கண்டிப்பாக. ஏன்னா நார்த் சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரோடு அந்தளவுக்கு நல்லா இல்லை. மகாராஷ்டிரா ரைடு போனோம் பார்த்தீங்களா, அப்போலாம் நான் நொந்துட்டேன். எக்கச்சக்க பள்ளம் மேடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்கு. நம்ம ஊரில் ஆனால் நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க ரோடு. ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேவலமாக இருக்கும். பட் ஆனால் நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரோடு சூப்பராக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. நிறைய விண்மில், எக்கச்சக்க விண்மில். காற்றாலையா தமிழ் ஏதோ நல்ல பேர் நினைக்கிறேன், காற்றாலைன்னு நினைக்கிறேன். காற்றாலை தான். புது இபி லைன் போடுறாங்க போல். க்ரைன் வச்சு அதை தூக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒயரு பைண்டிங் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம். இன்னும் ஒரு தாராபுரத்துக்கு 12 கிலோமீட்டர் இருக்குது. இங்கெல்லாம் இருக்க விண்மில்லாம் சுற்றிட்டு தான் இருக்குது. ஆனால் ரொம்ப ஸ்லோவாக சுற்றுது. லைட்டாக காற்றடிதுன்னு நினைக்கிறேன். எல்லாமே சுற்றுது. கொஞ்ச நேரம் உத்து பார்த்தாச்சுங்க அப்படியே ஸ்லோவாக ரொட்டேட் ஆகுது. கொஞ்சம் வேகமாக சுற்றினா சூப்பராக இருக்கும் வீடியோஸ்க்கெலாம். பட் இருந்தாலும் லைட்டாக சுற்றிட்டுருக்கு. ரோடு சூப்பராக இருக்குது, ஸ்மூத்தாக போயிட்டுருக்கோம். அங்கே ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா வேகமாக சுற்றிட்டுருக்கு. மரம் ஃபுல்லாக மறைச்சிட்ருக்கு. இங்கே முன்னாடி இருக்கிறதும் லைட்டாக சுற்றிட்டுருக்கு. அதை தெரிஞ்சுங்களா, ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா வேகமாக சுற்றிட்டுருக்கு. அதோ இதுவும் லைட்டாக சுற்றிட்டுருக்கு. கரெக்டாக ஒரு 5:57 தான் வந்து பொள்ளாச்சி நம்ம ரீச் பண்ணணும்னு சொல்லிட்டு கூகுள் சொல்லுது. இதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் பிரேக் எடுக்க போகிறதில்ல. அதனால் ஒரு 5:30 போயிடலான்னு பார்க்குறோம். பார்க்கலாம் எப்படி போகுதுன்ட்டு. ரோடு சூப்பராக இருக்குது. 90, 100 தான் ஓட்டிகிட்ருக்கோம். ரொம்ப பக்கத்தில் இல்லை விண்மில். படத்துலலாம் பார்க்க சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க மாதிரி காட்டுவாங்க விண்மில். பட் ஆனால் எல்லாம் தூரமாக தான் வச்சுருக்காங்க. இது ஒன்று இருக்குது, 1 கிலோமீட்டர் தள்ளி அது ஒன்று இருக்குது. ரொம்ப தூரமாக தான் இருக்குது. சிவாய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாராபுரத்து உள்ள ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். செம்ம இரிட்டேட் ஆகுது பாருங்களா. ஐயோ திருந்தாத ஜென்மங்க. இப்போ அதனால் அவனுக்கு என்ன வரப்போகுதுன்னு சீரியஸாக தெரியல. எனக்கு சிரிப்பு தான் வருது ஒரு பக்கம். சிரிப்பு கலந்த கோவம். பெரிய ஊர் தான் நினைக்கிறேன் தாராபுரம். ஸ்ட்ரைட்டாக போனோம் நம்ம. செம்ம வேகமாக சுற்றிட்டு இருக்காது. நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. செம்ம ஹைட்டாக இருக்குது. நல்லாயிருக்கு இந்த விண்மில். சன்செட் ஆகிட்டுருக்கு. லைட்டாக குளிருது. வைஸ்டர் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் விண்மில் தான். எந்த பக்கம் திரும்பினாலும் வந்து பார்த்தீங்கன்னா விண்மில் தான் இருக்குது. தாராபுரம் எனக்கு தெரிஞ்சு விண்மிலுக்கு ரொம்ப ஃபேமஸ் போல். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த விண்மில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம்மு மாரி இருக்கும். ஒரே ஒரு ராடில் வந்து பார்த்திங்கன்னா விண்மில் இருக்கும். பட் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேமில் வச்சுருக்காங்க விண்மில். இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸ்ட்ரைட்டாக பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் டைப்பில் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் ஓல்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பழைய விண்மில்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அந்த ஃப்ரேம் டைப்பில் நம்ம எலக்ட்ரிக் கம்பெலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, பெரிய பெரிய எலக்ட்ரிக் கம்பெலாம். ஸோ அந்த டைப்பில் இருக்குது.
இதுவும் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஸ்லோவாக சுற்றிட்டுருக்கு. இந்த விண்மில் அப்படியே ரோடு பக்கத்துலேயே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது டேமேஜ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். மேலே அந்த விங்ஸ் உடஞ்சிட்ருக்கு ஒரு பக்கம். இது கூட ரோடு பக்கத்துலேயே தான் இருக்குது. ஒரு விண்மீலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைரெக்ஷன் வச்சுருக்காங்க. இது ஒரு டைரெக்ஷன் இருந்தால் இது ஒரு டைரெக்ஷனில் இருக்குது. அது டாப்பில் ஒரு லைட் எரிஞ்சிட்ருக்கு. இது வேறு டைரெக்ஷனில் இருக்குது. இது நம்மளை பார்த்த டைரெக்ஷனில் இருக்குது. இந்த பக்கம் விவசாயம் வந்து பார்த்திங்கன்னா சோளம் அதிகமாக போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நெல் போட்டிருக்காங்க. அப்புறம் நிறைய தென்னை மரம் அதிகமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக தென்னை மரம் தான். சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்ருக்கு. பொள்ளாச்சிக்கிட்ட வந்தாச்சு. இன்னும் ஒரு 4.7 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. 8 நிமிஷம் ஆகும்னு காட்டுது. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டரில் ஸ்டாப் போட்டுட்டு நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேப் போடணும். இது பொள்ளாச்சி அவுட்டர் ரோடு. ஆனால் சூப்பர். இன்றைக்கி ட்ராவல் பண்ண ரோடு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஹோட்டலுக்கு மேப் போட்டாச்சு. இன்னும் ஒரு 1.2 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. இது வரைக்கும் பொள்ளாச்சிக்கு நான் வந்ததில்லை. நல்லா பெரிய ஊராகவே இருக்குது. லைட்டாக டிராஃபிக் இருக்க மாதிரி காட்டுது கூகுளு. ஸ்ட்ரைட்டாக போனோம். சார் ஹோட்டலுக்கு ரீச் ஆயாச்சு. இன்றைக்கி ரைடு ரொம்ப சூப்பராக போச்சுன்னு சொல்லலாம். செம்ம ரோடு, நல்லா ஃபன்னாக வந்து பார்த்திங்கன்னா ரைட் பண்ணிட்டு வந்தோம். எதுக்கு நாங்கள் பொள்ளாச்சி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வ்ளாகில் நீங்கள் பார்ப்பீங்க. Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up.